ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பார்க்க போறோம். இந்த கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். மத்த எது தெரியலனாலுமே நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா உருவாகிடுவீங்க. அதாவது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளையண்ட் எல்லாம் எடுத்து நீங்க வொர்க் பண்ண முடியும். ஆனா, இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் தெரியாம, மத்த இதுல இருக்க எல்லாமே தெரிஞ்சாலுமே உங்களால ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஏன்னா, கன்டென்ட் வந்து அவ்ளோ முக்கியமான விஷயம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஸோ கன்டென்ட்னா என்னன்னா, நீங்க ஒரு வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் குடுக்குறீங்க இல்லையா? அது ஒரு கன்டென்ட். நீங்க ஒரு போஸ்ட்ல போடுறீங்களா டெக்ஸ்ட் எல்லாமே, அதுவும் ஒரு கன்டென்ட். ஒரு ரிவ்யூவுக்கு ரிப்ளை பண்றீங்களா? ஒரு ரிவ்யூ வாங்குறீங்களா? ஒரு டெஸ்டிமோனியல் குடுக்குறீங்களா? இது எல்லாமே கன்டென்ட் தான். உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் இல்லையா? ப்ரமோஷனல் இமெயில். அதாவது மேக் மை ட்ரிப், Amazon, Flipkart எல்லாத்துலயும் இருந்து. ஸோ அதுவும் கன்டென்ட். இது எல்லாமே நம்ம தான் எழுதணும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் கன்டென்ட் ரைட்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்துடலாம். அதுல கன்டென்ட் ரைட்டிங் எழுதும்போது மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 5 சின்னு சொல்லுவாங்க. அந்த 5 சி டெக்னிக் யூஸ் பண்ணணும். அந்த 5 சியும் வந்து நம்ம எழுதுற கன்டென்ட்ல இருக்கணும். அது என்னென்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி. நம்ம எழுதுற கன்டென்ட் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். செகண்ட் வந்து கான்ஷியஸ்னஸ். அதுல வந்து கான்ஷியஸா இருக்கணும். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அதுல அந்த கன்டென்ட்ல இருக்கணும். 3 கம்பீலிங். கம்பீலிங்கிறது வந்து அவங்க வந்து இன்ட்ரஸ்டடா அவங்க கன்டென்ட்ட வந்து கன்சியூம் பண்ணணும். அதாவது உங்க கன்டென்ட்ட படிக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும். அந்த மாரி எழுதணும். அடுத்து கிரெடிபிள். கிரெடிபிள்ங்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மையா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த கன்டென்ட்ல சொல்றீங்க, ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல சொல்றீங்கன்னா, அந்த சொல்ற விஷயம் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். அதே மாரி கால் டூ ஆக்ஷன். கால் டூ ஆக்ஷன்றது எல்லா கன்டென்ட்லயுமே கடைசியா குடுக்குறது. அதாவது நீங்க ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, ஒரு கன்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது, அந்த வீடியோ பார்த்துட்டு, அந்த கஸ்டமர் இருக்கார் இல்லையா, அந்த வீடியோவ பார்க்குறவர் என்ன முடிவு எடுக்கணும்? அதாவது அந்த வீடியோவ பார்த்து முடிச்ச பிறகு, அந்த வீடியோவ ஷேர் பண்ணணுமா? சேவ் பண்ணணுமா? ஏதாவது கமெண்ட் பண்ணணுமா? இல்ல அந்த கீழ குடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்க்கு வரணுமா? WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணணுமா? இது எல்லாத்தையும் சொல்றது தான் கால் டூ ஆக்ஷன். அதாவது கடைசியா அந்த எண்ட் யூசர ஒரு முடிவெடுக்க வைக்கணும். ஒரு வீடியோவோ, ஒரு ப்ளாக் போஸ்ட்டோ ஒண்ணு படிக்கிறாருன்னா, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறத நம்ம சொன்னா, அத வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா, அத செய்வாங்க. ஸோ, அதனால வந்து அந்த கால் டூ ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கணும் கன்டென்ட் கிரியேஷன்ல. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ப்ளாக் போஸ்ட். ஸோ, இது வந்து நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. நீங்க ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஒரு சில இது நீங்க என்ன தேடலாம்? ஒரு மொபைல் ஃபோன் அண்டர் 20,000 அந்த மாரி தேடும்போது, ஒரு 4, 5 மொபைல் ஃபோன கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் மாரி போட்டிருப்பாங்க இல்லையா? அது ஒரு ப்ளாகு. அதே மாரி பியூட்டி டிப்ஸ் பார்க்கும்போது, ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன பத்தி போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு ப்ளாகு. ஸோ இந்த மாரி ப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம தான் எழுதுற மாரி இருக்கும். நம்ம கிளையன்ட்டுக்காக நம்ம எழுதுற மாரி இருக்கும். ஸோ அதனால ப்ளாக் போஸ்ட்லயும் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ளாக் போஸ்ட்டுக்கு டாபிக் ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த டூல்ல நீங்க எந்த டாபிக் போட போறீங்கனோ, அந்த டாபிக்க வந்து நீங்க போடலாம். நீங்க சர்ச் பண்ணுங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு நான் போடுறேன். இதுல Googleஅ வச்சு சைன் அப் பண்ணிக்கங்க. இதுல ஃப்ரீயும் இருக்கும், பெய்டும் இருக்கும். ஃப்ரீ வச்சே நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஃப்ரீ மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் குடுத்து நீங்க அடுத்தடுத்து போயிடுங்க. ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. நம்ம வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்ப இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு நான் போட்டு தேடினேன் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் குடுப்பாங்க. ஸோ இதுல நமக்கு தேவையான ஐடியாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுல இருக்க டைட்டில யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்லைன்லாம் பார்த்தீங்களா? ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஆர் தே சேஃபர்? மோர் நியூட்ரிஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கிற மாரி டைட்டில்ஸ். இந்த டைட்டிலுக்கு உண்டான கன்டென்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது, அந்த கன்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ பொதுவாவே நான் வந்து எந்த கன்டென்ட் வந்து நெறைய மக்கள் தேடுறாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி கன்டென்ட் எழுதுனா தான் நெறைய ரீச் வரும். ஏன்னா நம்ம ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு, அது யாருமே தேடல, யாருக்குமே அது தேவையில்லன்னா, ஸோ அத யாரையுமே பார்க்க மாட்டாங்க.
அதனால இந்த மாதிரி டாப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் தேடிட்டு இருக்காங்க உலக லெவல்ல, இந்தியா லெவல்ல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கன்டென்ட் அதாவது அந்த டாபிக்க பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கான ஒரு கன்டென்ட்டோ, ஒரு வீடியோவோ நீங்க கிரியேட் பண்ணி போடும்போது, அது வந்து நெறைய பேர் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நெறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு கரண்ட்டா அந்த டாபிக்க பத்தி நெறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து நெறைய பேர் வந்து அந்த வீடியோஸையோ, கன்டென்ட் அந்த ப்ளாகையோ வந்து படிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ப்ளாக படிக்கும்போது, படிச்சு முடிச்ச பிறகு தொடர்ந்து இந்த நம்ம விஷயத்தலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ப்ளாக் மட்டும் படிச்சுட்டு போ மாட்டாங்க. சைட்ல நம்ம குடுத்துருக்க மத்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓகே நம்மளும் வந்து இவங்களுக்கு தேவையான சர்வீஸையோ, ப்ராடக்ட்டோ நம்ம சேல் பண்றோம்னா, நம்மகிட்ட வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். நீங்க ஃப்ரீ டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து இன்ஃபோகிராபிக்ஸ். இது வந்து இன்ஃபர்மேஷன் பிளஸ் கிராபிக்ஸ். கிராபிக்ஸ்னா இமேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன வந்து சிம்பிளா, ஈஸியா புரியிற மாரி சொல்றதுக்கு கன்டென்ட் எழுதுறது தான் இன்ஃபோகிராபிக்ஸ் கன்டென்ட் ரைட்டிங். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு இமேஜஸ் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு உண்டான ஒரு 5 டாபிக்ஸ் மாரி குடுத்திருப்பாங்க. அதாவது 5 ரீசன் ஒய் டூ சூஸ் அவர் ஷாப், அவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரீசன் நம்ம சொல்ற மாரி, அந்த மாரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எந்தெந்த கிரிப்டோ கரன்சி எந்தெந்த ரீஜன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு இமேஜஸ்லயே வந்து காட்டிட்டாங்க. ஸோ இது வந்து விசுவலா கொஞ்சம் அந்த கன்டென்ட் வந்து ரீச் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வீடியோ கன்டென்ட் ரைட்டிங். இது வந்து நம்ம யூசுவலா ரீல்ஸுக்கோ, இல்ல லாங் ஃபார்மேட் வீடியோக்கோ எந்த விஷயத்துக்கா இருந்தாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த இண்டஸ்ட்ரி நீஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நீஷ்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போறோம்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு, குக்கிங்கா, ஸ்போர்ட்ஸா, டிராவலா, வீடியோஸா என்னென்ன சொல்லிட்டு, அது எவ்வளோ அதாவது எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அது யார் பேச போறாங்க. ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு, நம்மளோட கன்டென்ட்ட வந்து அதுக்கேத்த மாரி நம்ம வந்து எழுதுற மாரி இருக்கும். இதுலயும் அதே மாரி தான். கடைசியா முடிக்கும்போது கால் டூ ஆக்ஷனோட அத வந்து முடிக்கணும். பாட்காஸ்ட்னா, இது வந்து ஒரு ஆடியோ ஃபார்மட்டான கன்டென்ட் இது. ஸோ இது வந்து விஷுவலா ஃபேஸ் எதுவும் தெரியாது. ஒரு இன்டர்வியூ மாரி இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு ரேடியோல அனௌன்ஸ்மென்ட்ல பேசுற மாரி, அதாவது அந்த ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க. லிசனர் கிட்ட வந்து பேசுற மாரி ஒரு கன்டென்ட் வந்து பேசுவாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அவருக்கு தெரிஞ்ச அவரோட நாலேட்ஜ வந்து ஷேர் பண்ற மாரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இதுவும் ஒரு ஃபார்மட்டு. ஸோ இதுவும் நம்ம வந்து தேவைப்படும். ஸோ அதனால இதையும் ஒரு ஐடியா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சோசியல் மீடியா கன்டென்ட். நம்ம சோசியல் மீடியால Instagram, Facebook இது எல்லாத்துலயும் நம்ம போஸ்ட் ரெடி பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கான கன்டென்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஸோ இந்த டூல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டூல்ல நான் Google வச்சு சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு லெவல் வரைக்கும் ஃப்ரீ டூல் தான். ஸோ அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து பே பண்ணி வாங்க சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரீ டூல்லயே வந்து இப்ப கத்துக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ குடுங்க. இது வந்து சும்மா ஒரு சர்வே மாரி அவங்க எடுப்பாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க நியூஸ் லெட்டர்லாம் அனுப்புவாங்க. ஸோ, அதுக்கு நீங்க யாரு? உங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணுன்றதுக்காக இந்த டேட்டாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ வந்து ஒரு டாபிக். ம். ஜஸ்ட் ரேண்டமா போட்டு தேடுறேன். ஸோ, அதுல என்னென்ன கன்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தம் வந்து 3 சர்ச் ஃப்ரீயா எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, அதுல வந்து எனக்கு நான் 1 இப்ப யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ராவா தேவைன்னா, நீங்க வேற ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஸோ, இதெல்லாம் தான் இந்த டாபிக் நான் போட்ட டாபிக்க பத்தி அதிகமா வந்து நெட்ல பேசுற டிஸ்கஷன்ல இருக்க டாபிக்ஸ் எல்லாம். ஸோ இதுல ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ அத பத்தி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதோட ஆன்ஸரும் நீங்க குடுத்துருக்காங்க. அதாவது விச் மேக்கப் இஸ் பெஸ்ட் ஏர் பிரஷ் ஆர் ஹெச்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஆன்ஸர்ன்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இத வந்து ஒரு கொஸ்டினா வச்சுக்கிட்டு,
அதுக்கு ஆன்ஸரை வந்து நீங்கள் ஸ்லைடில் வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து டிசைனில் கொடுக்கலாம். இல்லைனா இது ஒரு வீடியோ கிரியேட்டாக கூட நீங்கள் வீடியோவில் பேசும்போது ஏர் பிரஷ் மேக்கப் பெஸ்ட்டாக இருக்குமா, ஹெச்டி மேக்கப் பெஸ்ட்டாக இருக்குமா, வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இதில் இருக்க கொடுத்துருக்க கண்டென்ட்டை பற்றி பேசிட்டு கால் டு ஆக்ஷனில் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கலாம். இந்த கண்டென்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட அனுப்பி இது கரெக்டாக இருக்கா, அதாவது அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபீல்டை பற்றி நிறையா தெரியும். ஸோ அவங்க ஃபீல்டை பற்றி கொஞ்சம் டேட்டாலாம் நமக்கு தெரியாத டேட்டா ஏதாச்சும் வரும்போது அவங்கள்ட்ட அனுப்பி இது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது தப்பாக நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடும். அதனால இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து இ-புக்ஸ். இ-புக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ நம்ம கோர்ஸே கூட ஒரு இ-புக்காக கொடுக்க முடியும். நான் வீடியோவில் பேசாமல் நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணேன்னா அது வந்து ஒரு இ-புக். ஸோ அந்த மாதிரி இ-புக் கண்டென்ட்டும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட். இந்த கண்டென்ட் எல்லாம் எப்படி எழுதுறதுங்கிறது நம்ம இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி யூஸ் பண்ணும்போது நம்மளே தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி போக போக இந்த ரீல்ஸ் கண்டென்ட் எப்படி எழுதுறது, ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது, இது எல்லாமே வரப்போகிற கிளாஸஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து மீம்ஸ். இது நம்ம நிறையா பார்த்துருப்போம். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது. ட்ரெண்டிங்லேயே என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அந்த ஒரு படத்தோட கிளிப்ஸோ ஒரு விஷயத்தோட இமேஜஸோ யூஸ் பண்ணி அதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வச்சு சொல்கிறது. இதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு மீம்ஸுக்கு டெம்ப்ளேட்டுன்னு அடித்தாலே வந்து உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். தமிழ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி எல்லா மீம்ஸோட டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு கூகுள்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அதில் போடணும். ஸோ இப்போ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து சொல்கிற சீன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சீனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து ஒரு மீமாக மாறிடும். இதோட ரீச் வந்து நார்மல் கண்டென்ட்டோட ரீச்சோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு மீம் டெம்ப்ளேட் போடுற பேஜ் ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மீம் டெம்ப்ளேட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு தமிழ் மூவி மீம் டெம்ப்ளேட் பேஜ்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆன்சர் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சீன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சீனுன்றனால இது நமக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். இதோட ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது நியூஸ் லெட்டர். நியூஸ் லெட்டர் வந்து நீங்கள் இப்போ நம்ம 2, 3 வெப்சைட்லாம் லாகின் பண்ணோம் இல்லையா? லாகின் பண்ணும்போது நம்மள பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? கேட்டுட்டு அவங்க வந்து ப்ரமோஷனல் மெசேஜ வந்து நமக்கு வந்து மெயில்ல அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் நியூஸ் லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ல பார்க்கணும்னா, நமக்கு வந்து நெறைய வர்றது வந்து Amazon, Flipkart, மேக் மை ட்ரிப், ரெட் பஸ்ஸு. ஸோ இவங்களெல்லாம் நம்ம இந்த ஆப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, Zomato அவங்கலாம் கூட ரெகுலரா வந்து மெயில் அனுப்பிட்டு இருப்பாங்க. அவங்களோட நியூ ஆஃபர் பத்தி அனுப்புவாங்க. இல்ல ஏதாவது ஒரு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா ஏதாவது ஒரு டாபிக் பத்தி போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் கூட என்கேஜ்மெண்ட்ல இருக்கிறதும், அதே மாரி புதுசா அவங்க போடுற ஆஃபர் வந்து நம்ம வந்து சேர்றதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் இது. இதுல இந்த டைப் ஆஃப் இமெயில வந்து கோல்டு இமெயில்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசா யாருன்னே தெரியாது. பட் அவங்களோட டேட்டாபேஸ் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அத யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்ட்டா கோல்டு மெயில்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுவோம். அதுல யாராவது ஒருத்தர் ஒரு 100 மெயில் அனுப்புறோம்னா, ஒரு 2, 3 மெயில் வந்து கன்வெர்ட் ஆகும். பட் வந்து சும்மா இருக்கிறதுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம எந்த மெயிலுமே அனுப்பாம இருக்கிறதுக்கு ஒரு 100 மெயில் அனுப்பி அதில ஒரு 2 பேர் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல கோல்டு மெயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாரி கால்ஸ் கூட நமக்கு வரும் பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு கால் வரும். HDFC பேங்க்லேருந்து பேசுறேன். உங்களுக்கு லோன் வேணுமா? ஸோ அதெல்லாம் வந்து கோல்டு கால்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மள பத்தி எதுவுமே தெரியாது. நம்மள பேரு, ஃபோன் நம்பர் மட்டும் தான் தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து பேரு கூட தெரியாது. வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ரேண்டமா அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் எல்லாமே கேட்டு நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து கோல்டு கால்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த மாரி மெயில் அனுப்புறது வந்து கோல்டு இமெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதில ChatGPTல ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு.
ஸோ என்னன்னா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு சேல்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் மாதிரி ஒன்று அசியூம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன ப்ரைமரி கோல் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம கேட்குற வேண்டிய அதாவது கண்டென்ட்டை கொடுக்க சொல்கிறோம். கால் டு ஆக்ஷன் வந்து கேட்குறோம். கால் டு ஆக்ஷன் வச்சு கேட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம கோல் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மெயில் அனுப்புகிறோம், அதுக்கு என்ன கோலு, டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்ன ரிப்ளை வந்து நம்ம எதிர்பார்க்குறோன்ற மாதிரி அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்காக ஒரு மெயிலை வந்து அதுவே டிராஃப்ட் பண்ணிடும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த மெயில் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து கம்பெனிங் ஹூக்கோட ஸ்டார்ட் பண்ணணும், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்பியர் as நார்மல் இமெயில், டிப்பிக்கலாக கோல்டு மெயில் மாதிரி இருக்கக்கூடாது, நார்மல் இமெயில் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை காமன் இண்டஸ்ட்ரி சேலஞ்ச் அண்ட் பொசிஷன் யுவர் ஆஃபர். ஒரு இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரியோட காமனாக ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேஸ்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் நம்ம கம்பெனின்ற மாதிரி அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த மெயில் எழுதணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் அண்ட் கான்சியஸ்லி இருக்கணும். எண்ட் வித் ஏ கிளியர் லோ ரிஸ்க் கால் டு ஆக்ஷன். ஸோ லோ ரிஸ்க் கால் டு ஆக்ஷன்னா நீங்கள் கடைசியாக ஒரு ஆக்ஷன் ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து சில இதில் வந்து ரிஸ்க் இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர்லாம் சப்மிட் பண்ணுங்கள், உங்களோட டேட்டா சப்மிட் பண்ணுங்கள், உங்கள் பேன் கார்டு நம்பர் சப்மிட் பண்ணுங்கள், அதை மாதிரி கேட்காம அதெல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு நம்மளோட டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ரொம்ப லோ ரிஸ்க்காக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி லோ ரிஸ்க் கால் டு ஆக்ஷனாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிளியராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ், ஜார்கன் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். சாட் ஜிபிடி போயிடலாம். இதில் நம்ம ப்ராம்ப்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கோல் ஆஃப் இமெயில், ஸோ அதாவது நான் வந்து ஒரு நகை கடை வச்சுருக்கேன், ஸோ அதுக்காக ஒரு மெயில் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. விசிட் அவர் ஜுவல்லரி ஷோரூம். டார்கெட் ஆடியன்ஸ்னா ஒரு மேரிடு மென்னு. அதே மாதிரி என்ன ரிப்ளை வந்து நமக்கு தேவைன்னா ஸோ இந்த மாதிரி ரிப்ளை நம்ம வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வந்து நான் ரைட் பண்ணுறோம். ஸோ மெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. டிஸ்கவர் த பர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃபார் எனி அக்கேஷன் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு ஸோ அந்த மெயில் வந்து அப்படியே டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. டிராஃப்ட் பண்ணிட்டு இதோட எண்டில் வந்து நம்ம இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஷோரூம் அட்ரஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் ஷோரூம் வர முடியுமான்ற ஒரு கொஷின் மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் யார் அனுப்புறீங்களோ, அதாவது இந்த ஷாப்பில் இருப்பீங்களா, மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்களா, அவங்க நேமு, உங்கள் பொசிஷன், அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு ஸோ அந்த மெயில் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு மெயில் வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒயிட் பேப்பர்ஸ் வந்து
இந்த பெரிய பெரிய லாங் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது, இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒயிட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ வந்து எல்லாமே டைப்டு வெர்ஷனா வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்க, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்கன்னா கூட, அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும்? ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன லைன் இருக்கணும்? செகண்ட் என்ன லைன் இருக்கணும்? எந்த பேஜ கிளிக் பண்ணா எந்த பேஜ் ஓப்பன் ஆகணும்? அந்த மாரி டாப் டூ எண்ட் ஃபுல்லாவே டாக்குமெண்ட்டா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒயிட் பேப்பர் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ, ஒரு பொட்டிக்கோ எது பண்ணாலுமே, ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள கூட்டிட்டு வந்து, அவங்கள வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க இல்லையா? அதுதான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படி கூட்டிட்டு வரவங்க பேசுவாங்க இல்லையா? நான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மெட்டீரியல்ஸ்லலாம் ட்ரெஸ் இருக்கு. இதெல்லாம் ஆன்லைன் ரேட்ட விட ரொம்ப கம்மியா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்ல அவங்க என்னென்ன சொல்லணுங்கிறத நம்ம தான் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்க யாரு? அவங்களோட டார்கெட் அதாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க எந்த மாரி டோன்ல சொன்னா, அந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே அப்பீலிங்கா இருக்கும். இது வந்து ப்ரமோஷன் இல்ல. அவங்க உண்மையாலே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத சொல்றாங்கன்ற மாரி, நம்ம கன்டென்ட் எழுதி அவங்களுக்கு குடுத்து, அவங்கள வந்து அந்த நம்ம பிராண்டுக்கு ஏத்த மாரி பேசி வாங்கணும். இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்காக கன்டென்ட் ரைட்டிங். அடுத்து டெஸ்டிமோனியல் ரிவ்யூ. நீங்க ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? அதுல நெறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா, பே பண்ணி வாங்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா, ஒரிஜினலா ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ குடுத்தாங்கன்னா, அந்த ரிவ்யூ வந்து அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்காது. ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஓகே, பிரைஸ், வேல்யூ அந்த மாரி போட்டு விட்டுருவாங்களே தவிர, ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூலாம் குடுக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு ப்ராடக்ட்ட பத்தி இப்பலாம் வாங்கணும்னா, ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு பார்த்து தான் வாங்குறாங்க இல்லையா? அதனால ஒரு கிளையண்ட்டே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு கன்டென்ட்டா ரைட் பண்ணி, இந்த ரிவ்யூ வந்து நீங்க போடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா, அவங்களுக்கு வந்து அத படிச்சு பார்ப்பாங்க. பட் அதுல எதுவும் ஆட்சேபனை இல்லன்னா, அவங்க வந்து அந்த ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு டீட்டெயிலான ரிவ்யூஸ் வந்து நம்ம எழுதி குடுக்கணும். அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணும்போது, உங்களோட வேல்யூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதே மாரி ஒரு டெஸ்டிமோனியல் குடுப்பாங்க. நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு, "என் சர்வீஸ் நல்லா இருக்கு." அப்படி நம்ம ஒரு டெஸ்டிமோனியல் குடுக்கணும். அதுக்கும் நம்ம வந்து கன்டென்ட் வந்து நம்மளே கிரியேட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். மோஸ்ட்லி ரிவ்யூஸ், டெஸ்டிமோனியல் எல்லாருக்குமே கன்டென்ட் வந்து நம்ம எழுதி குடுத்து, அத தான் அவங்க பேசுவாங்க. பார்க்கறதுக்கு அவங்களே பேசுற மாரி தெரியுமே தவிர, பட் வந்து கன்டென்ட் வந்து நம்மளோடதா இருக்கும். அவங்க ஸ்லைட்டா அவங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்பாங்க. ஏன்னா, அந்த கன்டென்ட்டோட கோர் வந்து எப்பவுமே மாறக்கூடாது. ஒரு விஷயம் நம்மளோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூ, நம்மளோட ப்ளஸ் சொல்லணும்னா, அந்த சொல்ல வேண்டிய கன்டென்ட்டோட கோர் வந்து நம்ம எழுதி குடுத்துடணும். அவங்க சொல்ற நடை வந்து வேற மாரி மாத்திப்பாங்க. ஸோ, அவங்க வந்து நான் இந்த மாரி கடைக்கு வந்தேன். திடீர்னு வந்து பார்த்தேன். திடீர்னு ஒரு ஃபங்ஷன் வந்துச்சு. நான் உடனே சாரி எடுக்கலாம்னு போனேன். இந்த இடத்துல இந்த சாரி எடுத்தேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம மேட்டர் என்னன்னா, நம்ம உள்ள டெப்த்தா என்ன சொல்லணும்னா, இந்த சாரி, இந்த ரேட்டு. இது வந்து வேற கடையில வாங்குனீங்கன்னா இந்த ரேட்ல வரும். இது வந்து இவ்வளோ நல்ல குவாலிட்டியானது. இவங்க வந்து 20 வருஷமா இந்த கடை வச்சிருக்காங்க. நாங்க எங்க அம்மா காலத்துலருந்து இங்க தான் வந்து வாங்குறோம். ரொம்ப நம்பிக்கையான கடை. அந்த மாரி கன்டென்ட் எல்லாம் நம்ம எழுதி குடுத்தோம்னா, அவங்க வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணி கன்டென்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சில ப்ராம்ப்ட்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் போடுறோம் இல்லையா? ஒரு அஸ்யூம் த ரோல் ஆஃப் எ காப்பி ரைட்டர் அந்த மாரி. ஸோ, அது எல்லாமே ஒரு ப்ராம்ப்ட். அதுல வந்து நான் உங்களுக்கு இதுல வந்து ஒரு 8 ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ, இதெல்லாம் ஃப்ரீ டைம்ல ஒண்ணத்தையும் எடுத்து நீங்க ChatGPTல போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன மாரி கன்டென்ட் உங்களுக்கு குடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதுல நீங்களும் உங்க கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாடுலேஷன்லாம் பண்ணி, அடுத்தடுத்து பெட்டரா வந்து கன்டென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டூல் வந்து கரோசல் மேக்கர் ப்ரோன்னு சொல்லிட்டு. இது வந்து ChatGPTயோட டூல் தான். ஸோ நீங்க கரோசல் போஸ்ட் பார்த்திருப்பீங்க. Instagramல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் இருக்கும். அத ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஒரு பேஜஸா வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்லைன் மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அதோட மீதி கன்டென்ட்ட வந்து ஸ்வைப் பண்ண வந்து உங்களுக்கு வந்து கன்டென்ட் உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ இதுல ஓப்பனிங்ல வந்தோனே கேட்குது, "ஐ வுட் லைக் டூ கிரியேட் எ கரோசல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்." ஸோ அத வந்து குடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஒரு கரோசல் வந்து ரெடி பண்ண போறேன்னு அர்த்தம்.
இல்லை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, வாட் டு யூ ஹெல்ப்? ஸோ ஐ ஹெல்ப் டேஷ் அக்காம்ப்ளிஷ் டேஷ் இந்த மெத்தட். இதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஐ ஹெல்ப் ரமன் டு accomplish their weight loss journey with ஒரு மெத்தட் போடலாம். ஸோ என்ன மெத்தட் போடலாம்னா, இட் இஸ் ஜூம்பா ட்ரைனிங் அப்படின்னு போட்டோம்னா, ஸோ இதில் வந்து நம்ம இந்த கெரோசல் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்குது. அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுமா, சேல்ஸ் பண்ணணுமா, என்கேஜ்மெண்ட் பண்ணணுமா? எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு என்னன்னா அந்த போஸ்ட்டில் வந்து அவங்க வந்து என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் பண்ணாங்களே போதும் எனக்கு. ஸோ அந்த போஸ்ட் வந்து நிறைய ரீச் ஆகும். ஸோ அது மூலியமாகவே எனக்கு சேல் நடக்கும். ஸோ இதில் எவ்வளோ கேஷுவலாக இருக்கணும், அதாவது 1னா ரொம்ப கேஷுவல், 10னா ரொம்ப கார்ப்பரேட் ப்ரொஃபஷனலாக இருக்கும் இந்த லாங்குவேஜ். ஸோ வந்து நான் வந்து மிடில் 5 கொடுத்துக்கிறேன். நமக்கான அந்த கரோசல் கண்டென்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் இது வந்து குயிக்கராக வந்துடும், சில சமயம் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். ஸோ அது வந்து அந்த நம்ம கொடுக்குற டாப்பிக்கை பொறுத்து, அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து மாறும். ஸோ இதில் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே வந்துருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு, ஜாயின் த ஃபன், பெருசாக டைட்டில் கொடுக்கணும். கீழே கண்டென்ட்டில் வந்து டிஸ்கவர் த ஜாய் ஆஃப் ஜூம்பா அண்ட் வெயிட் லாஸ் ஜர்னி டுடே லெட் ஸ்டாண்ட்ஸ் அவர் வே டு ஏ ஹெல்த்தியர் யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, செகண்ட் ஸ்லைடில் வந்து அதோட பெனிஃபிட்டை சொல்கிறோம். டைட்டில் வந்து ஒய் ஜூமான்னு சொல்லிட்டு, கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட்டை கீழே இருக்கிறத நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். தேர்டு ஸ்லைடில் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறோம். டைட்டில் வந்து ரியல் உமன் ரியல் ரிசல்ட் சொல்லிட்டு, அதோட கண்டென்ட்டை வந்து அந்த 2 பேரோட ஃபீட்பேக் போடுற மாதிரி இருக்கும். இவங்களோட பேர், உங்களோட ஃபீட்பேக், யாராவது உங்களோட கஸ்டமர், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்த ஃபீட்பேக்கை போடலாம். பர்மிஷன் இல்லைன்னா அவங்க பேரை மட்டும் போட்டு அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை போடுங்க. அடுத்து 4வது ஸ்லைடு வந்து நம்மகிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக, அதுக்கு வந்து டைட்டில் வந்து கெட் ஸ்டார்டட் அவங்க கொடுத்துட்டு, சைன் அப் அவர் நெக்ஸ்ட் ஜூம்பா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து போடுறோம். 5வது வந்து கால் டு ஆக்ஷன், ஏன்னா எல்லா போஸ்ட்டுமே கால் டு ஆக்ஷனில் முடிக்கணும். ஸோ அதனால் 5வது வந்து கால் டு ஆக்ஷன். டைட்டில் வந்து ரெடி டு டான்ஸ் கொடுத்துட்டு, கீழே அந்த ஃபாலோவர்ஸ் ஃபார் மோர் அப்டேட் டிப்ஸ் அண்ட் ஜூம் ஃபன், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 5வது ஸ்லைடோட அந்த கரோசலை முடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா நம்ம கரோசலுக்கான கண்டென்ட் வந்து ஆக்சுவலி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கிடைச்சிரும். இதை நீங்கள் கேன்வாவை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணீங்கன்னா ஒரு அழகான டிசைன் வந்து கிடைச்சிரும். நீங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாவில் இந்த கரோசல் டிசைன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேன்வா டிசைனிங் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலாக கொஞ்சம் ஏஐ டூல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த விஷயத்துக்கு எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபுலர் காலத்தில் இருக்குது. ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிளாக் ஐடியாஸ் வந்து ஒரு நிறைய டாபிக் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு சாம்பிள் டாபிக்ஸ் தான். ஸோ யூனிவர்சலாக ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸு, ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸு, டெக்னாலஜிக்கு, ஃபேஷனுக்கு, பியூட்டிக்கு, ஹோமுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் பேசிக்காக எடுத்து அதுக்கான டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பற்றி பார்த்தோம். நாளைக்கு வந்து டிசைனிங் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சரியான கண்டென்ட் இல்லைன்னா எவ்வளோ அழகான வீடியோவாக இருந்தாலும் இமேஜாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக நீங்கள் ஆட் டிசைன் பண்ணாலுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டென்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.